எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், எல்லா ராஜயோகிகளும் நல்லவர்களா? ஒரு ஆத்மா இப்படிதான் சொல்லியிருக்காங்க. அவங்க குடும்பமாகவே ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த சென்டருக்கு போகும்போது நிறைய ஆத்மாக்களோட பழகுவாங்கல்ல. அப்படி பல வருஷமாக ஒருத்தர் தெரியும். அதில் ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்னை கூப்பிட்டாங்க இல்லையா, அவங்களுடைய தந்தைக்கு ஃபோன் பண்ணி, நான் இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கியிருக்கேன், அந்த வண்டியோட டியூ கட்ட வேண்டிய கடைசி நாள் இது, ஒருவேளை நான் கட்டலைன்னா அந்த வண்டியை எடுத்துன்னு போயிடுவாங்க, என் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாயிடும், பசங்களாம் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க கிட்ட வாங்கி கொடுக்குறேன், அவங்களுக்கு இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் தயவு செய்து காப்பாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு பயங்கர உருக்கமாக கேட்குறாரு. இவங்களும் நம்பி பைசா தராங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் பேசுவோமே, ஒரு 15,000 ரூபா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு எங்களால் இவ்வளோ தான் முடியும்னு சொல்லி ஒரு 10,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்காங்க. கொடுத்துட்டாங்க. நாளடைவாகுது, மாதக்கணக்காகுது, அவர்கிட்ட தரவே மாட்டார். ஏதாவது கதை கொடுத்துட்டே இருக்கார், அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, தவிர தரமாட்டார். அப்புறம் இவங்க சென்டரில் ஸ்லோவாக பேச ஆரம்பிக்கிறாங்க இவரை பற்றி. அப்போ தான் தெரியுது, சென்டரில் இருக்க எல்லா ஆத்மாக்கிட்டையும் இந்த மாதிரி காசு வாங்கியிருக்கிறாரு, திருப்பி தரேன்ற பேரில் வாங்குறாரு. ஆனால் எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டே இருக்காரு. ஆனால் பசங்க நல்லா வசதியாக வெளிநாட்டில் இருக்காங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்ன நினச்சோன்னா, கலியுகவாசிகள் தான் சூத்திரர்கள், அவங்கக்கிட்ட எந்த குணம் இருக்காது, ராஜயோகிகள்லாம் பத்திரமாத்து தங்கம், நல்லவங்க, ஸோ யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க அப்படி நினச்சி தான் ஒரு ராஜயோகின்னு, ராஜயோகி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறவர் தான், அவர் கொடுத்தவரை ஏமாற்றிட்டாரு. ஸோ எல்லா ராஜயோகிகளும் நல்லவங்க கிடையாது. ஸோ இதை எங்களுக்கு ஏற்பட்ட பாடம் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இந்த பைசா வருதோ வரலையோ அது வேறு விஷயம். இனி ஒரு ராஜயோகி ஏமாறக்கூடாது. அதனால் நீங்கள் யூடியூப்பில் இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டான். ஓகே, அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கணும், கலியுகவாசிகளை நம்ம என்ன சொல்கிறோம்னா சூத்திரர்கள்ன்றோம், குணமே இல்லாதவர்கள்னு சொல்கிறோம். யார் இந்த 63 ஜென்மமாக பக்தி பண்ணாங்களோ, இந்த ராஜயோக 7 days கோர்ஸ் முடிக்கிறாங்களோ, ராஜயோகி ஆகுறாங்க. அவங்களுக்கு பரமாத்மா வைக்கிற பேர் பிராமணன் சொல்கிறார். அப்புறம் நம்ம இந்த 4 விஷயம் தினசரி பண்ணணும். ஒன்று, அமிர்த வழியிலேருந்து ஆத்மாவை தந்தி அன்பா நினைவு செய்யணும். 4 பக்கத்தில் இருக்கிற டெக்ஸ்ட் படிக்கணும். வாணி அப்படின்னு சொல்கிறோம், முரளின்னு சொல்கிறோம், அதை படிக்கணும். ஸ்ரீமத்தை ஃபாலோ, ஸ்ரீனா உயர்ந்த மற்ற வழி, இறை சொல்லக்கூடிய வழிகளை ஃபாலோ பண்ணணும். சாத்வீக உணவு சாப்பிட்ணும். அப்புறம் இந்த ராஜயோக சேவை செய்யணும். இந்த 4 தினசரி செய்யணும், சரீரம் ஓடுற வரைக்கும் செய்யணும். அப்படி செய்தோம்னா நம்ம கர்மாதி தாய் சத்தியத்தில் முதல் நாள்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ராஜயோகம் சொல்லுது. ஓகே, அப்போது பிராமணன் நம்ம ட்ராவல் எங்கே பண்ணுறோன்னா தேவதை ஆகிறதுக்காக முயற்சி பண்ணுறோம். தேவதைன்னா கடவுள்லாம் கிடையாது, தெய்வீக குணமுள்ள மனிதர்கள். ஓகேவா? இப்போது இவங்க சொன்ன விஷயத்துக்கு வரும். இவங்க பைசா கொடுத்துட்டாங்க, ஏமாந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களும் வாணியெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா. பரமாத்மா வாணியில் திரும்ப 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 சொல்கிற இந்த கொடுக்கல் வாங்கலை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்ககிட்ட பைசா இருக்கா, நீங்கள் அதிகமாக 20% வரைக்கும் நீங்கள் தான தர்மம் பண்ணலாம், 100% பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசணும் இல்லையா, 15,000 ரூபான்னு இவரோட கொடுத்தாரு, 10,000 கொடுத்தாரு நம்ம பேசின எக்ஸாம்பிள் படி. அப்போ இந்த 10,000ன்றது இவருக்கு ரொம்ப ஜாஸ்தின்னு வச்சுக்காங்க, கொடுத்துருக்கவே கூடாது, அவ்வளோதான். புரியுதுங்களா? கொடுக்கும்போது என்ன மனநிலையோடு கொடுத்தா நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் உதவின்னு கேட்குறாரு, இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபா எடுத்து கொடுக்குறீங்க, சரி அது நல்லா யூஸ் ஆகட்டும், நல்லா இருக்கட்டும்னு நினச்சி கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது எப்படி கொடுங்கன்னா, ரியலாக ஒரு கஷ்டத்தில் இருக்கார், அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு இறைவன் நம்மளை ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாரு, அதனால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு புரிஞ்சுக்காங்க. அவர் சொல்லுவார், இந்த மாதிரி 1 மாதத்தில் தரேன், 2 மாதத்தில் தரேன்னு சொல்லுவார். நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கணும்னா, நான் அவருக்கு உதவிட்டேன், போன பிரிவில் அவர்கிட்ட தான் வாங்கியிருக்கேன், நான் இப்போ செட்டில் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு புரிஞ்சுக்காங்க. இந்த காசு வந்தாலும் நல்லது, வரலனாலும் நல்லது அப்படின்னு இருந்தால் தான் உங்களுக்கு மன நிம்மதி இருக்கும். சொன்ன மாதிரியே 1 மாதம் 2 மாதத்தில் அவர் திருப்பி தந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிகழ்வுன்றது இந்த பிரிவில் நடந்தது. அவர் இந்த பிரிவில் கணக்கு கேட்டார், கடன் கேட்டார், இந்த பிரிவில் திருப்பி கொடுத்துட்டாருன்னு கணக்காயிடும். ஒருவேளை அவர் தரவே இல்லைன்னா, நான் போன பிரிவில் வாங்கினதுக்கு இந்த பிரிவில் கொடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது நல்லது. அப்போ நமக்கு ஒரு மன சமாதானம் இருக்கும். பரமாத்மா ரொம்ப கிளியராக சொல்கிறார் இதெல்லாம். அப்போ இவங்க ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தானே, அப்போ இந்த மாதிரி மாட்டிருக்க மாட்டாங்கள்ல. ராஜயோகம் கிளியராக தெரிஞ்சுதுன்னா, பாபா திரும்ப திரும்ப சொல்லணும், அஷ்டசக்திகளை கரெக்டான பயத்தில் பயன்படுத்துங்க அப்படின்றாரு. அப்போது ஒருத்தர் இமோஷனல் பிளாக்மெயில், அதாவது இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, இன்னைக்கு கூட கேட்டணும், இல்லைனா வண்டி எடுத்துன்னு போயிடுவாங்க, நான் ஒரு இடத்துல ஒளிஞ்சுன்னு இருக்கேன், இவங்ககிட்ட பேங்க்காரங்கிட்ட மாட்டாமல் இருக்குது, இந்த மாதிரி கதெல்லாம் சொல்கிறார் இல்லையா. அப்படி சொல்லும்போது எப்படி தோணுது, அவருக்கு ஒரு ட்ராப் வைக்கிறார், நீங்கள் போய் அழகாகவே மாட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம்.
நீங்கள் ஒரு சென்டருக்கு பல வருஷமாக போகிறீங்க, அப்போ அவரை பற்றி பாக்கி எல்லாரும் பேசுகிற கதை உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும்ல. அது எப்படி தெரியாமல் போச்சு? இப்போ சொல்கிறாங்க அவரை பற்றி நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. எப்போது இவங்க ஏமாந்ததுக்கப்புறம். ஓகே, இவங்களுக்கே அந்த பிரச்சனை நடக்குது. கார்மிக் அக்கௌண்ட் கரெக்டா? பரமாத்மா ராஜயோகத்தில் வாணியில் ஒரு விஷயம் பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த டைமில் ஒரு சென்டருக்கு போகிறீங்க, அந்த சென்டரில் ஒரு 10 ஆத்மாக்கள் வராங்க, இல்லை 40 ஆத்மாக்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர காரசாரலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா பல பிரிவுகளை இவங்க ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டு வராங்க வேறு ரிலேஷன்ஷிப்பில். இன்றைக்கி இந்த இடத்துல வந்து எல்லோரும் செட்டில் பண்ணுறாங்க. அப்போது இது செட்டிலிங் அக்கௌண்ட் டைம் தான். ஒருத்தர் வாங்கியிருப்பார், ஒருத்தர் கொடுத்துருப்பார், வாங்கியிருப்பார். இது நடக்கும். இது புரிஞ்சுக்கணும். இப்போ இவங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? போன வாட்டி இவங்க வாங்கிட்டாங்க, இவங்க ஏமாற்றிட்டாங்க, தராமல் ஈத்தடிச்சுனே இருந்தாங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு இப்போ ஏற்படுது. அப்படி தான் எடுத்துக்க முடியும், வேறு எப்படியுமே எடுத்துக்க முடியாது. ஓகே, இல்லை நான் ஒழுங்காக தான் இருந்தேன், எனக்கு தான் இப்படி நடக்குது அப்படின்னா, நீங்கள் ராஜயோகம் சொன்ன மாதிரி நீங்கள் நடந்துக்கலையே. ராஜயோகம் என்ன சொல்லிச்சு? பாபா என்ன சொல்கிறாரு? உங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கு. அப்போ இந்த 10 ரூபா வரலன்னும் போது உங்களை பாதிக்குதுன்னா அர்த்தம் உங்களோட சேமிப்புலேருந்து எடுத்து கொடுத்துருக்கீங்க, இல்லாட்டி உங்களோட மாதம் வந்த அமௌண்ட்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கீங்க. அது உங்களுக்கே தேவை தான். உதவின்ற பேரில் கொடுத்துருக்கீங்க. அது வந்தால் தான் உங்களுக்கு வாழ்வாதாரமே நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, தகுதிக்கு மீறி தானம் பண்ணியிருக்கீங்க. இதுதான் அர்த்தம். ஓகே, இதுலேருந்து இவங்க ஒரு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லா ராஜயோகங்களும் வந்து சுத்தங்க. அதாவது எல்லாரையும் குறை சொல்லுவாங்க. சில பேர் இப்படி தான் இருக்காங்க, அப்படி தான் இருப்பாங்க. பாருங்களேன், இது புரிஞ்சுக்காங்களேன். கலியுகவாசிகள் எல்லாம் சூத்திரதாரிகள். சங்கமத்தில் இந்த 7 days கோர்ஸ் முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிராமணன் ஆகுறீங்க. அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி என்ன பண்ணுறீங்க? தேவதையாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. இது வந்து ப்ரோக்ரெசிவ் அமைப்பு. பிராமணன் ஆகி இந்த ராஜயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுட்டாருன்னா எங்கே போவார் அவர்? திரும்பியும் பேக் டு ஸ்கொயர் ஒன். சூத்திரதாரியாக தான் இல்லை, சூத்திரதாரியில் சூத்திரர்கள். அதுதான் கரெக்டான அர்த்தம். ஓகேவா? ஸோ இவங்க சொல்கிறது வந்து இவங்க மன வலியை சொல்கிறாங்க, அதுக்காக வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனால் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ராஜயோகம் சொல்கிற சிஸ்டம் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வராதுன்னு தான் சொல்லுவார். புரியுங்களா? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு சென்டருக்கு டொனேஷன் பண்ணியிருந்துருக்கலாம். அது பாபாவோட அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அது வந்து உங்களுக்கு பல மடங்காக உங்கள் சத்தியகுதி திரேதாயத்துக்கும் வந்துடும். நீங்கள் தனிநபருக்கு கொடுத்து ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படணும்? புரியுதுங்களா? அதே மாதிரி பாபா என்ன சொல்கிறார்? நீங்கள் கொடுக்குற காசை வச்சு ஒருத்தர் வந்து சாராயம் வாங்கி குடிச்சாருன்னா நீங்கள் புண்ணியம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு பாவம் தான் கிடைக்கும். ஏன்னா அவர் பாவ செயல் செய்கிறாரு. அந்த பாவ செயலுக்கு நீங்கள் உடனடியாக இருந்திருக்கீங்க, உங்கள் காசு கொடுத்து. அதனால் பார்த்து பண்ணுங்க அப்படி சொல்கிறார். சரியா? ஸோ அஷ்டசக்திகள்லாம் எது கொடுத்துருக்காங்க? ஒருத்தர் ஆராயிறதுக்கு இல்லை, பவர் டு பேக்கப், பவர் டு டாலரேட், பவர் டு அட்ஜஸ்ட், பவர் டு டிஸ்கிரிமினேட், பவர் டு ஜட்ஜ், பவர் டு ஃபேஸ், பவர் டு கோஆபரேட், பவர் டு வித்ட்ரா அப்படின்னு சொல்கிறோம். இது இத்தனை சக்திகளை நம்ம பயன்படுத்தணும்ல. பயன்படுத்தி இருந்தால் அவரை வந்து கரெக்டாக அனுமானம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏமாற்றம் பண்ணி பரவாயில்ல. 15 ரூபா கிட்ட 15 ரூபா கொடுக்கல, ஏன் 10 ரூபா கொடுத்தீங்க? 10 ரூபா இருக்கு, முடியும். உங்கள் நல்ல மனசு இருக்குல்ல, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க கலிகாலம்ல. ஸோ நான் எல்லா ஆத்மாக்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, இது மாதிரி புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் சூத்திரர்களாக இருக்காங்க, இன்றைக்கி பிராமணன் ஆகிறாங்க, தேவதையாத்துக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த ப்ராசஸில் எல்லாரும் இருக்கும். உங்ககிட்டையும் குறை இருக்குது, எங்கிட்டையும் குறை இருக்குது. நானும் சரியாகிறது தான் வந்திருக்கேன், நீங்களும் சரியாகிறது தான் வந்திருக்கீங்க. ஆனால் வந்து நம்மளை நான் பாருங்க, என் வாழ்க்கையில் 60 லட்ச ரூபா விட்டது இதே மாதிரி இதுதான். யாரோ கேட்டாங்க, டெய்லி கொடுத்துட்டேன், இன்றைக்கு வரைக்கும் 1 ரூபா கூட திருப்பி வாங்கலை. திருப்பி வாங்க இப்போ போய் கேட்க முடியுமா? 15 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுக்காக தோணி வந்து கொடுக்க போகிறாங்களா? அவனும் கொடுக்க போகிறது இல்லை. ஏமாறது நான் தயாராக இருந்தேன், ஏமாற்ற அவங்க தயாராக இருந்தாங்க. இவங்க நல்ல மனுஷை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண 4 பேர் இருப்பாங்க. நீங்கள் ஏமாற தயாராக இருக்கீங்க, உங்களை ஏமாத்துறதுக்கு 4 பேர் தயாராக தான் இருக்காங்க. இதை புரிஞ்சுக்காங்க. இனி ஒரு வாட்டி நம்ம வந்து ஏமாறக்கூடாதுன்னு கிளியராக இருக்கு. பாருங்க, நம்ம வேற வீக்னஸ் என்ன தெரியுமா? யாராவது உதவின்னு கேட்கும்போது ஓடி போய் நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணுறோம்னா, அவருக்கு நம்மளை விட்டு ஆள் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் ஆள் யாருன்னா பரமாத்மா தான். பரமாத்மா என்ன சொல்கிறார்? உங்களுக்கு தேவைப்படுமோ நான் யார் பேக்கெட்டில் கை வைக்கணுமோ கை வைப்பேன்னு சொல்கிறார். அப்படி நமக்கு உதவி கிடைக்கும். இந்த சமயத்தில் ஒரு உதவி பண்ணது வந்து இந்த பைசா போனால் பரவாயில்ல, வரலன்னாலும் பரவாயில்லன்னு நினச்ச அமௌண்ட்டை கொடுத்துருந்தா நிம்மதியாக இருந்திருப்பாங்க. ஸோ இது எல்லா ராஜயோகங்களும் சேர்ந்து புரிஞ்சு பண்ணால் நல்லது. எல்லா ராஜயோகங்களும் நல்லவங்களா அப்படின்னு பார்த்தா எல்லோரும் நல்லவங்க தான். எல்லோரும் முயற்சி செய்கிறவங்க தான். பாஸ் ஆகும் முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு இடையில் எல்லாருமே அவங்க கார்மிக் அக்கௌண்ட் செட்டில் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இவர் கொடுத்துருந்தார், இவர் வாங்கியிருந்தார், கொடுத்துருந்தார். இதுக்குள்ளே தான் நடந்துனுக்குது விஷயங்களே. சரியா? இது மனம் வலிக்குதுன்னா இந்த மாதிரி வரி அவங்க கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இது என்னுடைய புரிதல். வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த ஆத்மாவுக்கு ஆறுதலாக என்ன வார்த்தைகள் சொல்லுவீங்க? அதை கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.